வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம சுவையான ஸ்வீட் கார்ன் சுண்டல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. இது நீங்கள் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது ஃபாஸ்ட்டாக ஏதாவது பண்ணணும், இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சுண்டல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்கள் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயே இந்த சுண்டலை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த ஸ்வீட் கார்ன் டேஸ்ட்டு நிறைய குழந்தைகளுக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் இதை எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸ்வீட் கார்னை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்து நம்ம இதை தண்ணி சேர்த்துட்டு இதை அவிச்சிடணும். எப்போவுமே ஸ்வீட் கார்ன் அவிக்கிறப்போ நீங்கள் கொஞ்சமாக ஒரு ட்ராப் நெய் சேர்த்து அவிச்சிங்க அப்படின்னா அது நல்லா ஃபாஸ்ட்டாக குக் ஆகும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதை குக் பண்ண போகிறோம். இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 விசில் குக் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணணும். அப்போ தான் இது நல்லா சாஃப்டாக குக் ஆகும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணியை தனியாக வடிகட்டிட்டு ஸ்வீட் கார்னை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்வீட் கார்ன் ரெடி பண்ணியாச்சு. இப்போ தேவையான பொருட்களை பார்த்துடலாம். கொஞ்சமாக கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 சிகப்பு வத்தல், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு துண்டு தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 கப் ஸ்வீட் கார்ன். இப்போ நம்ம எப்படி அவிக்கலாம் அப்படின்றத பார்த்துட்டோம். இது அவிச்சு வச்சுருந்த ஸ்வீட் கார்ன் நான் தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டிட்டு ஸ்வீட் கார்ன் மட்டும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் எடுத்து இப்படி அரைச்சி வச்சிடலாம். நீங்கள் தேங்காய் துருவின தேங்காயும் யூஸ் பண்ணலாம், இல்லை இப்படி மிக்சி ஜாரில் போட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துட்டு இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம். இது நான் தேங்காய் எண்ணெயில் செஞ்சுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்து சீரகம் சேர்த்துடலாம். உளுந்து சீரகமும் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் இதில் நம்ம சிகப்பு வத்தலை சின்ன சின்ன துண்டாக பிச்சு போட்டு அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லேசாக நம்ம இதை ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்தாச்சு. கருவேப்பிலை ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகட்டும். அது வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி ஸ்வீட் கார்ன் விற்கிறப்போ உப்பு சேர்த்துருந்தீங்க அப்படின்னா இதில் சேர்க்க வேண்டாம். அதனால் ஸ்வீட் கார்னுக்கும் சேர்த்தே நம்ம உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நல்லா வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் அவிச்சு வச்சுருக்கிற ஸ்வீட் கார்ன் சேர்த்துடலாம். இந்த ஸ்வீட் கார்னை எப்போவுமே நம்ம பெப்பர் ஸ்வீட் கார்ன் அந்த மாதிரி நம்ம எப்போவுமே பட்டர் ஸ்வீட் கார்ன் இப்படி தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்கிற ஸ்வீட் கார்ன் சேர்த்தாச்சு. இது ஆல்ரெடி நம்ம ஸ்வீட் கார்ன் அவிச்சதுனால இது ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரை பண்ணணும் அவசியம் இல்லை. இது ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் போதும். இது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் கழித்து நம்ம இதை துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு சுவையான ஸ்வீட் கார்ன் சுண்டல் ரெடி ஆகிடும். இதை நம்ம குயிக்காக ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை குழந்தைகளுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட இந்த மாதிரி செஞ்சு வச்சு விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு ஸ்வீட் கார்ன் சுண்டல் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோடு இணைந்திருங்கள் இன்னும் பல புதிய ரெசிபிகளுக்காக.